ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டீம் பார்க்க போறோம்னா வந்து இன்னைக்கு வந்து 10 கப் இருக்கு அந்த ரெண்டு டீமுக்கும் சேர்த்து. ஸோ அது எப்படி போனா we are going to see about the great சென்னை. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ வந்து 4 செக்மெண்டா பிரிக்க போறோம். ஒன்னு டீம் ரிவ்யூ, ஒரு மாதிரி ஓவராலா ரிவ்யூ பண்ணிட போறோம். என்ன டீம் எப்படி இருக்கு, ஓவராலா காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் செக்மெண்ட் வந்து பிளேயிங் 11. சரி, 25-23 பேர் இருக்காங்க அந்த ஸ்குவாட்ல. அதுல இருந்து யார் 11 பெஸ்ட் 11 ஆர் 12 இப்போ இம்பாக்ட் பிளேயர் வரதுனால அப்படின்னு சொல்ல போறோம். தேர்ட் வந்து டீம் மேனேஜ்மெண்ட். சோ இப்போ கனா படத்துல வர கௌசி மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் எந்த பிளேயர் எல்லாம் ஒழிச்சு வச்சுன்னு லாஸ்ட்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு மாதிரி மேஜிக் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்திக்கு வந்து இந்தியா பண்ணாங்க சாம்பியன்ஸ் டிராஃபில ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடல. ஸோ அந்த மாதிரி யாரா அந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் அப்படி பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ பத்திரானா மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் நாட் த லீஸ்ட் வந்து எந்த ஸ்பாட்ல வந்து டீம் முடிக்க போறாங்க. ஸோ அதை பத்தியும் நம்ம பேச போறோம். ஸோ 4 செக்மெண்ட். கிஷோர் வில் ஸ்டார்ட் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ். அது வந்து நம்ம பண்ணிடலாம் பிகாஸ் அது வந்து நம்ம நல்லா இருக்கு. ஸோ டீம் ஓவர் வியூ தாட்ஸ் கிஷோர். சிஎஸ்கே டீம் ஓவர்வியூ டீசன்ட் டீம். சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு டீசன்ட் டீமா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்காங்க. பட் அந்த நம்ம பிளேயர் மேனேஜ்மெண்டோட போறவங்கல்ல, டீம் மேனேஜ்மெண்ட், அப்பதான் நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பேன் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு. மற்றபடி டீசெண்டா இருக்காங்க. 11ஸும் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சில இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் இருக்கு. இதுதான், ஏன்னா நம்ம ரெண்டு பேர் தான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட. அதனால வெறும் ஓவர் வியூவா போனோம்னா டீசென்ட் டீமா இருக்குன்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். எனக்கு ஓவர்வியூ பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து எப்பவுமே ஐயோ அப்பாலாம் இருக்காது பாக்குறதுக்கு. பட் வென் இட் கம்ஸ் டு ஃபீல்ட், அந்த ஒரு 11 பிளேயர் ஃபீல்டுக்கு வரும்போது டீம் வேற மாதிரி இருக்கும். அப்போ வந்து தோனி கேப்டன்சி, ருத்ராஜ் கேப்டன்சி அகைன் லாஸ்ட் சீசன் வந்து ஒரு ருத்ராஜ் கேப்டன் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்டா நம்ம பிளே ஆஃப்ஸ் போல. அண்ட் ஆல்சோ வந்து இந்த வருஷம் வந்து நம்ம பிளே ஆஃப் போமா இல்லையா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் நல்ல செலெக்ஷன் பண்ணிருக்காங்க. வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆக்சுவலா வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டாங்க. பட் இந்த தடவை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து அஸ்வினுக்கு வந்து தோனி மெசேஜ் பண்ணாராம், we have done a lot of good memories, let's do it again அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காராம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல ஒரு தாட்ஸ். அஸ்வின் வராரு, ஜடேஜா, லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் கமிங் இன். கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஹோம் கேம்ஸ் வந்து டார்கெட் பண்ணி வின் பண்ற மாதிரி தான் கண்டிஷன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த ஈகோ சிஸ்டம், அதாவது இந்த சிஎஸ்கேவோட ஈகோ சிஸ்டம்ல இருந்த பிளேயர்ஸ் தான் அவங்கலாம். புதுசா வர்றது வந்து ரொம்ப கம்மி தான். இப்ப நீங்க ராகுல் திரிபாதி சொன்னா கூட அவர் வந்து பூனேல இருந்திருக்காரு. ஸோ பூனேல வந்து சிமிலர் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ எக்ஸைட்டட் டு டாக் அபவுட் த நெக்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ ஐ திங்க் ஓவராலா வந்து ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பத்தி பேசிட்டோம். இட்ஸ் கோனா பி அ வெரி குட் டீம். ஒரு டீசென்ட் டீம், லுக்ஸ் லைக் a decent team on paper, but when it comes to the ground they're going to be the blashers and smashing kings அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பிளேயிங் 11ல போயிடுவோம். கிஷோர், வாட் இஸ் யுவர் பிளேயிங் 11? ஸோ ரெண்டு பிளேயிங் 11 வந்து பண்ணிடலாம், அட் ஹோம் அட் அவே. ஏன்னா வந்து ஹோம்னா கண்டிஷன்ஸ் வேற, அவேனா கண்டிஷன்ஸ் வேற. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 குள்ள போந்துடலாம். கிஷோர், யுவர் பிளேயிங் 11 ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் ஜென்ரலான பிளேயிங் 11 வச்சிருக்கேன். இந்த ஹோம் அவே அந்த மாதிரிலாம் எதுவும் நான் ஃபிட் பண்ணல. ஸோ என் ஜென்ரல் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஓப்பன் பண்றது ருத்ராஜ் தான். ஒன்னு கான்வேல ரச்சின் தான் ஆட போறாங்க கூட. அதுக்கப்புறம் ட்ரிபாட்டியை யூஸ் பண்றேன். அப்புறம் டூபே, அதுக்கப்புறம் ஜடேஜா, தோனி, அப்புறம் சாம் ஆடுவாரு, அஸ்வின், நூர் அகமத், கலீல் அகமத், அதுக்கப்புறம் பட்டிரானா. இதுதான் பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயரா சப்போஸ் பேட்டிங்க்கு தேவைப்பட்டா ஒன்னு விஜய் சங்கருக்கு போகலாம், இல்ல ஷேக் ரஷீத், இல்ல தீபக் கூட இருக்காங்க. அப்புறம் போலிங்க்குன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியுறாரு, அன்சுல் கம்போஜ். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல வேலிட் பாயிண்ட் பண்ணீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் அண்ட் ரச்சின் தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் லுக்கிங் அட் த ஃபார்ம், இப்போ ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபில மேன் ஆஃப் த சீரிஸ் எடுத்திருக்காரு. அண்ட் ஸ்பின் அவர் நல்லா டேக் ஆன் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் சிஎஸ்கே இஸ் ஆல்சோ லுக்கிங் ஃபார் மோர் யங்ஸ்டர்ஸ் டு கம் இன். ஸோ ருத்ராஜ் அண்ட் ரச்சின் வந்து ஓப்பன். அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல வந்து எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ சொல்லுது ஹூடான்னு சொல்லுது உள்ள. ஹூடா வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஒன் டவுன்ல ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஐ திங்க் ராகுல் திரிபாதி வருவாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதே 11லாம் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தோனி இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ். ஸோ நீங்க அன்சுல் கம்போஸ் சொன்னது எனக்கு டவுட். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சாம் கரன் அண்ட் இந்த கலீல் அகமதை வச்சு முடிச்சு அந்த 12 ஓவர் இவரு நூர் அகமது, அஸ்வின் அண்ட் ஜடேஜா அந்த 12 ஓவர் ஸ்பின் போட்டு சீல் பண்ணுவாங்க சிஎஸ்கே. அந்த ஸ்பின் சோக் சொல்லுவாங்க, அந்த மிடில் ஓவர்ஸ் பண்ணிட்டு அப்படி சோக் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்ல அந்த ரெண்டு பேசர்ஸ் வந்து ஷாம் கரன் 2 ஓவர் போடுவாங்க. கலீல் அகமது வந்து ப்ராப்ளி 1 or 2 ஓவர் போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்து அவர் ஓவர் 10 ஒருத்தர் இருக்காரு.
அவரு நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், இல்லாட்டி யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது வந்து சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் T20யோட பிளேயிங் லெவனை பார்த்தா தெரிஞ்சிடும். எனக்கு இன்னொரு மேட்டர் என்னன்னா, ருத்ராஜ் இஸ் ஆல்வேஸ் அ பேஸ் ஃப்ரெண்ட்லி கேப்டன். சோ எனக்கு அது ரொம்ப அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எப்படி அஸ்வின் ஜடேஜா யாராவது ஒருத்தர் ஆடினா போதும், ஜடேஜா ஆட வச்சிருவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒழுங்கா ஆடணும் தான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தே ஷுட் டேக் கேர் ஆஃப் ஒர்க் லோட் ஆஃப் பத்திரானா வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆடணும். ஸோ அவர் எல்லா மேட்சும் ஆட வைக்காம குறிப்பிட்ட மேட்சஸ் மட்டும் ஆட வச்சு இன்ஜுரி ப்ரோன் ஆக்காம அது மட்டும் பண்ணோன்னு எனக்கு ஆசை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவர் இன்ஜுரினால நிறைய மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் எனக்கு கன்சர்ன்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் இஸ் சீல்டு. தூபே எல்லாம் இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து வி கோனா டூ வெல். அவர் ஃபார்ம் லெவல் இருக்காரு. அவர் பவுலிங் போட்டாலும் எனக்கு ஒன்றும் சர்ப்ரைசிங்கா கிடையாது இந்த வருஷம். சோ பார்த்தாச்சு, 2 பிளேயிங் 11 போட்டாச்சு. ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா? ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு இதுல? டீம் மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கலாம். எனக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கு, நான் டீம் மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கிறேன். சரி, 3வது செக்மெண்ட் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் பத்தி போறோம். கிஷோர், உங்க தாட்ஸ் என்ன? இப்போ டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு தேர் கோயிங் டு யூஸ் த பிளேயர்ஸ் லைக் விஜய் சங்கர், ஹூடா அண்ட் திரிபாதி. ஏன்னா டூபே இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, தோனி இருக்கிறாரு, ஓப்பனர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இவங்களே 5 பிளேயர்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப அந்த 5 பிளேயர்ஸ் கூட சேர்ந்து இவங்க 3 பேரை எப்படி யூஸ் பண்ண போறாங்க? அது ஒண்ணு. நீங்க சொன்ன மாதிரி பத்திரானாக்கு ஒர்க் லோட் கொடுக்குறாருன்னா அப்போ நேட்டன் எலிஸை தான் சேர்க்கணும். நீங்க அதுல சொல்றப்போ வந்து 16 to 20 நான் கலீலையும் சாமையும் வச்சு தள்ளுவேன். நீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கலீலும் சாமை வச்சுட்டு 24 பால்ஸ்க்கு 60 கொடுத்தா கூட அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டெட்லி பவுலர்ஸ் இல்ல. சோ எய்தர் யூ நீட் பட்டிரானா, பட் பட்டிரானா அவரோட இன்ஜுரி கன்சர்னால கை போயிடுச்சு. அவரோட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதுலயே பார்த்தோம், சவுத் ஆப்பிரிக்கா லீக்லயே பார்த்தோம். they have to try Nathan Ellis. அப்படி Nathan Ellis ட்ரை பண்ணாங்கன்னா அப்ப ஸ்பின் இஷ்யூவா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வேற லெவல்ல இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, ஸ்ரேயாஸ் கோபால். சோ இவங்க 3 பேருமே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்பின்னர்ஸ். அப்ப அவங்கள எப்படி யூஸ் பண்ணுவாங்க? சரி, இவங்களை யூஸ் பண்ணா அப்ப நூர் அகமது என்ன பண்ணுவாங்க? அவரை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? சோ இந்த எல்லா கன்சர்னும் இருக்கு. அதுதான் நீங்க சொன்னீங்க, டூபே இருக்காரு, தோனி இருக்காரு, எக்ஸ்ட்ரானரியா இருக்காங்க, இல்ல. பட் இஃப் இட் இஸ் ஃபார் 12 balls 34, 35 அப்போ அடிக்க முடியுமா? எய்தர் டூபேவா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், ஈவன் தோனியை கூட சொல்லுவேன். ஏன்னா 5 years முன்னாடி சொல்லலாம், இல்ல 5 years முன்னாடி சொல்லலாம், இப்ப சொல்ல முடியாது. ஆனா 12 balls 35 நம்ம கான்பிடன்ஸா பேச்சுக்கு ரசல் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரசலை கான்பிடன்ஸா சொல்ல முடியும். அந்த கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட நம்மளால கொடுக்க முடியுமா? டூபேக்கும் இல்ல ஜடேஜாக்கும் இல்லைன்னா தோனிக்கும். சோ அந்த பினிஷர்ஸ்க்கான இதுவும் இருக்கு. அதை அக்செப்ட் தான் பண்ணி ஆகணும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஜேமி ஓவர்டன் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியலன்ற அந்த மனுஷன் ஒரு மாதிரி தான் இருக்கான். ஃபாரின் பிளேயர்ஸ் எப்படி யூஸ் பண்ண, அவரு ஃபாரின் மேல போயிட்டாரு. அவர் இந்தியன் அவர் ஆல்ரெடி கான்வே யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? பட்டிரானா யூஸ் பண்ண போறாங்க. சாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு ஆள் தான், அது நூர் அகமதா இல்ல நீங்க சொன்ன ஜேமி ஓவர்டனா எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஜேமி ஓவர்டன் வந்தா டவுன் மாறுமே. ஜடேஜா டவுன் மாறும், நம்ம தோனி டவுன் மாறும், டூபே டவுன் மாறும். எனக்கு என்னன்னா, இன்னொரு நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, 12 hours நம்ம ஸ்பின் பேசிட்டு இருக்கோம். இந்த சேப்பாக்ல வந்து கொஞ்சம் டியூ ஃபேக்டர்லாம் வரும். அந்த டியூ ஃபேக்டர்ல நம்ம ஆளுங்க என்ன ஸ்பின்னா கிரிப்பிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதெல்லாம் கூட கொஞ்சம் குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, ஃபைனல் அது சென்னையில நடந்தா ஓகே. நீங்க சொல்ற மாதிரி டியூவோ இல்ல ஸ்பின் வச்சு சோக் பண்ணானே வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு குவாலிஃபயர் 1ஓ 2ஓ இல்ல செமி ஃபைனலோ வந்து வேற ஸ்டேடியம்ல நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப எப்படி சோக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் வந்து 16 to 20 bowlers இல்லனா, ஒரு ஸ்ட்ராங் ஹிட்டர் இல்லனா, 5 years முன்னாடி நான் அடிச்சு சொல்வேன். இந்த டீம் வச்சுக்கிட்டு 5 years முன்னாடி நான் அடிச்சு சொல்வேன், தோனியே போதும்பா, ஜடேஜா சப்போர்ட் பண்றாருப்பானு. இப்ப இருக்கிற அவரோட ஓப்பனா சொன்ன ஏஜ் பிளஸ் ஃபிட்னஸ் 20 overs கீப்பிங் வந்து ஆடுறதே எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் 43ஓ 42லயோ நம்மளுக்கே தெரியும். அதனால எனக்கு அந்த ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு இவங்க கிட்ட. டெத் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா டெத் யாருமே இல்ல, பட்டிரானா மட்டும் தான் இருக்கிறாரு. கலீலும் சொல்ல முடியாது. அன்சுல் கம்போஜும் டெத் போடல, மும்பைக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதை தாண்டி பார்த்தா மற்ற பிளேயர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் ரெடி பண்ணுவோம். சென்னை ரெடி பண்ணுவாங்க. சென்னை மும்பை அதுல குறைய சொல்ல முடியாது. சென்னை மும்பை KKR அவங்க வேலையே அதுதான். யாராச்சும் புது ஆளை கூட்டு வந்து ஆளை ஆக்கி விடுறது, செம்மையா ரெடி பண்றது, அவங்களோட டேலண்ட்டை பார்த்து. அந்த மாதிரி இந்த சீசன் ட்ரை பண்ணலாம். பட் இது அந்த மேட்டர் வந்து நேத்தன் எல்லிஸ் தான் பண்ண போறாரு. ஏன்னா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்லயே பார்த்தோம், இருந்த பவுலர்ஸ்லயே அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி டீசெண்டா போட்டார். அக்சர் பண்ணி விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. அண்ட் அவர் அந்த பேக் ஆஃப் லென்த் அந்த மாதிரி ஒரு ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாம் போட்டார். நம்ம பழைய காலத்துல ஜவஹர் ஸ்ரீநாத் எல்லாம் போடுவார். அப்படியே பேக் ஆஃப் லென்த் வந்து ஒரு மாதிரி போடுவாரு. சோ அவர் டிஸ்கைஸ் ஸ்லோ டெலிவரின்னு சொல்லலாம். சோ பாப்போம் இந்தியன் டீம். ஏன்னா ருத்ராஜ் இஸ் பேஸ் ஃப்ரெண்ட்லி கேப்டன் தான். சோ அவர் வந்து ஒரு மாதிரி தான் பண்ணுவாரு. சோ அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு இதுதான். பட்
ஐ திங்க் நீங்க சொன்னீங்க ஒரு ஹிட்டர்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட். அதனால தான் நான் சொன்னேன் ஜேமி ஓவர்டனை வந்து நம்ம ஆளுங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். மேபி ஜேமி அவர் ஓவர்டன் சாம்பியன் ட்ரோஃபில ப்ரூவ் பண்ணாம போயிட்டாரு. சாரி ஃபார் இன்டரப்ஷன். சாம்பியன் ட்ரோஃபில ப்ரூவ் பண்ணாம போயிட்டாரு. அவர் அங்க பண்ணிட்டு இருந்தாருன்னா அடிச்சு பேசலாம். ஏன்னா நம்ம இந்தியன் துபாய் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இந்தியாவுக்கு சூட் ஆகிற கண்டிஷன். அங்க அவர் ஏதாச்சும் பண்ணியிருந்தானா ஒரு ஹிட் பிஞ்ச் ஹிட் பண்ணியிருந்தா கூட ஓகே பண்றாருங்க. அவர் பண்ணியிருக்காரு, அங்க இங்கிலாந்துல பண்ணியிருக்காரு. அதுக்கும் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் துபாய் இட்ஸ் லிட்டில் பிட் சிமிலர். சோ கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஜேமி ஹார்டன் சம் வாட் ஹி கேன் டூ. அது மட்டும் தான் லிட்டில் பிட் கன்சர்னா இருக்கு. என்ன நடக்கலாம் சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுமா டூபே கூட 12 பால்ஸ் 30 எல்லாம் அடிக்க முடியும், அடிப்பாரு. என்ன நடக்கும், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ தான் சொல்லணும். கிஷோர் எனக்கு என்னன்னா இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு டீம் நீங்க வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லா பிளேயருக்கும் ஒரு ரோல் இருந்திருக்கும் சரியா. இப்போ ருத்துராஜ்னா ரோல் இதுதான், ஒரு 20 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடணும். ரச்சின் ரவீந்திராவா பவர் பிளே டேக் ஆன் பண்ணோம். ராகுல் திரிபாத்தியா ஒரு மாதிரி ஆடணும். சோ இந்த மாதிரி இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு ரோல் ஃபிட் பண்றவங்க இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பினிஷருக்கும் ஒரு ரோல் யாராவது உருவாக்க போறாங்க சிஎஸ்கே. அது ஜேமி ஓவர்டனா இல்லாட்டி அது சாம் கரனா, அது யாரு, இல்லாட்டி தீபக் கூட வந்து கேஎல் ராகுல் இந்தியா எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து இங்க யூஸ் பண்ண போறாங்களா பிஞ்ச் ஹிட்டரா, அது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. பட் யாரா கண்டிப்பா சிஎஸ்கே வந்து அந்த ரோல், அந்த டுவான் பிராவோ பண்ற ரோல் வந்து கண்டிப்பா சிஎஸ்கே பண்ணுவாங்க. அது வந்து டவுட்டே கிடையாது. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க. வியூவர்ஸ் நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிஞ்ச் ஹிட்டரா வந்து சிஎஸ்கே வந்து யாரை வைக்க போறாங்க, ஜேமி ஓவர்டன் ஆடுவாங்களா இல்லாட்டி சாம் கரன் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ ஐ திங்க் மோரல்லஸ் டீம் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பேசியாச்சு. மெயின் இங்க என்னன்னா வந்து இங்க பிளேயர்ஸ் லைக் பத்திரானா வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் பாத்துக்கணும். இன்ஜூர் ப்ரோன் ஆகாம இருப்பானோ அந்த மாதிரி நேத்தன் எல்லிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும் சிஎஸ்கே. சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் பேக்கிங் த பிளேயர்ஸ் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஐம் ஷூர் கிஷோர் will also not disagree with this point. சோ இது ஒன்னு இருக்கு. சரி ரைட், நெக்ஸ்ட் வந்து we're gonna see which place this CSK is going to finish. நான் வந்து ஒரு acrobatic CSK fan. நான் வந்து பயங்கரமான CSK ஃபேனால I'm sure they're going to finish in top 3 or top 4. So top 2 வந்து எனக்கு தெரியல, பட் top 4 வந்து I can assure you and they're going to play in the qualifiers and they'll play in the finals. தான் நான் ப்ரே பண்றேன். I hopefully let's see what Kishore tells me. Kishore, please tell me your என்னோட ஆனஸ்ட் ஆன்சர் வந்து கண்டிப்பா அவங்க 5th பிளேஸ் தான் முடிப்பாங்க. பட் சம் வாட் மேஜிக் டே எவ்ரி சீசன் ஃபார் சிஎஸ்கேவா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த வாட்டியும் மேபி மேஜிக் ஏதாச்சும் நடந்து அவங்க டாப் 4ல முடிக்க சான்சஸ் இருக்கு. பட் என் கட் ஃபீல், நான் என்னோட ஒப்பீனியன் 5th பிளேஸ். ஏன்னா நான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னா 21 வின் பண்ணாங்க, 22 போல, 23 வின் பண்ணாங்க, 24 போல. ஸோ அதே மாதிரி 25 வருது. அண்ட் ஆல்சோ ஒரு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சிஎஸ்கே மும்பை ஃபேஸ் ஆஃப் அந்த ஃபைனல்ஸ், அந்த ஹைப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் லாஸ்ட் 2-3 இயர்ஸா சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து மும்பையும் நல்லா டீம் எடுத்திருக்காங்க. அந்த தீபக் சஹாரே அவர்லாம் எடுத்திருக்காங்க. தீபக் சஹார் அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் அது வந்து நல்ல ஒரு ஃபேஸ் ஆஃபா இருக்க போறதுன்னு தான் நினைக்கிறேன். சிஎஸ்கே பத்தி நிறைய பாயிண்ட் பேசியாச்சு. ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார் தோனிஸ் கம்பேக். வருஷத்துக்கு பாவம் அந்த மனுஷன் 2 மாசம் தான் ஆடுறாரு. சோ அவரும் வந்து நல்லா இன்ஜுரி இல்லாம ஜாலியா ஆட்டு அவருக்கு ஒரு கப் எடுத்து கொடுத்தானா நல்லா இருக்கும். வியூவர்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணோம்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அண்ட் கிஷோர் வந்து he has some special message for all the fans. சொல்லுங்க கிஷோர். சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபியூ மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு சில வீடியோஸ்ல நாங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்கவங்களும் நீங்க ஜாயின் பண்ணலாம். அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அமௌண்ட் எவ்வளவு மெம்பர்ஷிப் பர் மந்த்துக்கு எல்லாமே டீடைல்ஸ் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம சேனல் உள்ள போனீங்கன்னாவே தெரியும். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ வீடியோ மேட்சஸ்க்கு நீங்க ரிவ்யூக்கு வரலாம். நாங்க உங்களுக்கு மெயில் பண்ணி பிக் பண்ணுவோம். கண்டிப்பா வந்து நாங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து நான் வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் அப்ரோச் பண்ணிருக்கேன். பட் யாருமே வந்து ரிவர்ட் பேக் பண்ணதில்லை. பட் நாங்க அப்படி கண்டிப்பா இல்ல. நீங்க ஏதாவது இல்லைன்னா கூட நாங்க ஏதாவது கண்டிப்பா உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவோம். So it's a very good opportunity. ஏன்னா 2 months, next 3 months is going to be very crucial. Next Sunday ஆரம்பிச்சிருது. And also for the next ஒரு 75-80 ஒரு 100 videos நாங்க டார்கெட் பண்றோம். So கண்டிப்பா அதுல நீங்க ஃபீச்சர் பண்ணுவீங்க. So I think we are done with this today and thank you so much for joining Kishore. And with this note, in other video, it's P Prasad and Kishore signing off. Thank you so much.